நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான மாற்றங்களை பார்க்கலாமா? ஜனநாயகன் படம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஒருவேளை நீங்க படம் பார்க்கல அப்படின்னா, ஜனநாயகன் படத்துல ஒரு முக்கியமான ஒரு சீன் இருக்கு. குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணாவோட குட்டி நண்பா நண்பிஸ்க்காக விஜய் அண்ணாவே வந்து அந்த விஷயத்த சொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். குழந்தைகளுக்காக சொல்லுவாரு, பேட் டச்னா என்ன, எங்கெங்கெல்லாம் வந்து கை வச்சா அம்மாட்டியோ அப்பாட்டியோ ஓடி போய் சொல்லணும் அப்படின்னு. அது வந்து ஒரு அவேர்னஸ் சீன். விஜய் அண்ணாவே வந்து டைரக்டா பேசும்போது அது இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு போய் சேரும் இல்லையா? அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக கோயம்பேட்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலி ஜனநாயகன் படம் பார்க்க வந்து போயிருக்காங்க. அந்த படத்தில் கரெக்டாக அந்த சீன் வந்திருக்கு. அந்த சீனை பார்த்துட்டு ஃபேமிலியாக போனாங்க இல்லையா? அவங்களோட குழந்தை வந்து எனக்கும் விஜய் மாமா சொல்ற மாதிரியே என்னையும் வந்து ஒரு அங்கிள் பேட் டச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்றாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஷாக்கு. யார் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அம்மா வந்து கோடம்பாக்கம்ல இருக்கிற ஒரு வீட்டு வேலை செஞ்சுட்டு வராங்க. அடிக்கடி இந்த குழந்தையும் வந்து அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க. ஏன்னா வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க வேலை செய்கிற இடத்துக்கே வந்து இவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போது அந்த குழந்தை சொன்ன பதில், அம்மா ஒரு வீட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த வீட்டில் ஒரு அங்கிள் இருப்பாங்க இல்லையா, அந்த அங்கிள் தான் என்னை வந்து அப்படியெல்லாம் பேட் டச் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ரொம்ப தைரியமாக அந்த அப்பாட்ட வந்து சொல்லியிருக்காங்க. உடனே இது சம்பந்தமாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுமே அந்த நம்பரை இப்போ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு படம் அப்படிங்கிறது 100 கோடி கலெக்ட் பண்ணிருச்சா, பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர் 1ல இருக்கா, அப்போ இதுதான் பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுற எல்லாருக்குமே அது பெரிய சக்ஸஸ் இல்லை. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்கு இல்லையா, இதுதான் பெரிய சக்ஸஸ். இப்படி ஒரு அவேர்னஸ். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம அம்மாவே நமக்கு சொல்லித்தர கூச்சப்படுற சில விஷயத்த நம்ம விஜய் அண்ணாவே வந்து டைரக்டாக சொல்லும்போது அது குழந்தைகளோட மனசில் எவ்வளோ ஆழமாக போய் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ ஜனநாயகன் படத்தில் அந்த சீனுக்காகவும் விஜய் அண்ணாக்காகவும் நிறையா பாராட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சும்மா சொல்லலன்னு நினைக்கிறேன். ஸோ சங்கீதா மேம் இன்னைக்கு அவங்களோட டிவோர்ஸ் பெட்டிஷனை வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு மனுஷன் ரொம்ப காமன் கம்போஸாக இருந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து சக்ஸஸ் ஆயிருக்காரு. அந்த ஒரு குவாலிட்டியை நம்ம அவர்கிட்ட இருந்து வந்து கற்றுக்கணும். நேற்றே சொல்லியிருந்தேன், இன்னைக்கு அவங்களோட விவாகரத்து மனு வந்து விசாரணைக்கு வருது அப்படின்னு. சங்கீதா மேம் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அவங்க வந்து ஆஜரானாங்க. நம்ம விஜய் அண்ணா வந்து ஆஜராகலை. ஏன்னா அவர் வந்து அசம்பிளியில் இருந்தனால அவரால் ஆஜராக முடியல. அவருக்கு பதிலாக அவரோட அட்வொகேட்ஸ் வந்து ஆஜராயிருந்தாங்க. ஆனால் விஜய் அண்ணா வந்து ஆஜராகணும், அட்லீஸ்ட் வீடியோ கால் மூலமாவது அவர் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் நீதிபதி வந்து சொல்லியிருந்தார். உடனே இப்போ அசம்பிளி நடந்துட்டு இருக்கு. அசம்பிளி முடிச்சுட்டு அவர் மதியம் கூட வந்து ஜாயின் பண்ணிப்பார் அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே நம்ம மதியம் விசாரணை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒத்தி வச்சிருந்தாங்க. மதியானம் ஒரு நல்ல செய்தி, சங்கீதா மேமே இந்த டிவோர்ஸ் பெட்டிஷனை வாபஸ் வாங்கிட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவருக்கு செட்பேக்காக இருந்த எல்லாமே இப்போ அவருக்கு கம்பேக்காக மாறிக்கிட்டு இருக்கு. அவர் பையனுக்கும் பிரச்சனை அப்படின்னாங்க. ஒரே ஒரு இன்டர்வியூ ஒட்டுமொத்த விமர்சனத்தையும் காலி பண்ணிடுச்சு. அவங்க மனைவிக்கும் இவருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது. அந்த டிவோர்ஸ் பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை எல்லாம் வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் கிடையாது. நம்ம சிஎம் விஜய் அண்ணா ஆரம்பத்திலிருந்து இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வராரு. இப்போ ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. ஸோ நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, நீங்க லஞ்சம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. நீங்க எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பவர்ல இருந்தாலும் சரி, யாராவது லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னா உடனடியாக அவங்க மீது வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து பெரிய அதிகாரி, சின்ன அதிகாரி, எனக்கு தெரிஞ்சவர், தெரியாதவர் அப்படின்னு சொல்லி யாரையுமே வந்து அப்படி பார்க்க கூடாது. யாராவது தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா அதை அலட்சியமா விடாம உடனடியாக அவங்க மீது ஆக்ஷன் எடுக்கணும்னு வந்து விஜய் அண்ணா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. அடுத்ததா இந்த டாஸ்மாக் துறையில எம்ஆர்பி ரேட்டுக்கு அதிகமாக வந்து காசு வசூல் பண்றாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் நம்ம கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் எம்ஆர்பிக்கு மேல யாராவது ₹1 கூட வசூல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மீது எஃப்ஐஆர் பதியப்படும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்குமே யாராவது ₹10 எக்ஸ்ட்ரா வாங்கினாலோ இல்லை எம்ஆர்பி ரேட்டுக்கு அதிகமாக வாங்கினாலோ அவங்களை வந்து சஸ்பெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது கூட சேர்ந்து அவங்க மீது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. அப்படி யாராவது எம்ஆர்பி ரேட்டுக்கு அதிகமாக ₹1 கூட வசூல் பண்ணியிருந்தாலுமே அவங்க வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கரெக்டான ஆதாரம் மட்டும் இருந்துச்சுன்னா உடனே எஃப்ஐஆர் வந்து நீங்க போடணும் அப்படின்னு ஒரு உத்தரவும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா மணி மியூல் அப்படிங்கிற ஒரு விஷயம். மணி மியூலா அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னடா அது புதுசாக இருக்கே, புது விதமான ஒரு வார்த்தையாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேருக்கு தோணும். ஆனால் இந்த மணி மியூல் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் மாட்டாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். சென்னையில் செம அதிரடியான ஒரு ஆப்ரேஷன் நடத்தியிருக்காங்க. நடத்தினதில் மணி மியூலில் ஈடுபட்ட 80 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணா நகர் டிஎஸ்பி அரவிந்த் மோசஸ் அவரோட தலைமையில் இந்த ஆப்ரேஷன் நடந்திருக்கு. என்னடா மணி மியூலுன்ற 80 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற என்ன விஷயம் சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மணி மியூல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சுப்போம். திடீர்னு ஒரு நாள் உங்கள்
உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ 50 லட்சமோ வருது. திடீர்னு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவ்வளோ காசு வருது அப்படின்னா பார்த்தது ஒன்றும் புரியாது இல்லையா? நம்ம எல்லாருமே வந்து ஷாக் ஆகிடுவோம், இல்லைனா குழம்பி போயிடுவோம். இன்னும் நிறைய பேர் வந்து பதட்டம் ஆகிடுவாங்க. இவ்வளோ காசு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கே, யாராவது வந்து மாற்றி அனுப்பியிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டமோ, இந்த காசு எங்கேருந்து வாங்கியிருப்பாங்களோ, மாற்றி நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சில பேர் வந்து பதட்டமாயிடுவாங்க. ஸோ காசு வந்த உடனே கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோனில் பேசுகிறவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த மாதிரி வேற ஒருத்தருக்கு காசு அனுப்பணும், நாங்கள் மாற்றி உங்களுக்கு அனுப்பிட்டோம், ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு சிச்சுவேஷன், அந்த காசை நான் சொல்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. ஐயோ யாருக்கோ ஏதாவது அவசரம் போல, சரிங்க நான் அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சரிங்க நாங்கள் அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றி விட்டுருவாங்க. அவங்க சொல்லும்போது இன்னொரு விஷயத்த ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி தவறுதலாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு, அதை வந்து நான் வேறு அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி பேங்க்குக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லாதீங்க, முக்கியமாக போலீஸில் போய் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காதீங்க, உங்களுக்கு நான் ஒரு கமிஷன் அமௌண்ட் மாதிரி தந்துடுறேன், 50 லட்ச ரூபா வந்திருக்கு அப்படின்னா 41 லட்சம் மட்டும் எங்களுக்கு அனுப்புங்க, மீதி 1 லட்சத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. இன்னும் நல்ல ஆஃபராக இருக்கே, போலீஸ்ட்டையும் சொல்லக்கூடாது, பேங்க் ஆஃபீஸர்ட்டையும் சொல்லக்கூடாது, சொல்லாமல் இந்த காசை மட்டும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டால் போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த காசை வேற அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றி விட்டுருவோம். உடனே பேங்க்கில் வந்து கேட்பாங்க, எப்படி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ காசு வந்துச்சு, யாருக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து ஒரு வேலை கேட்டாங்க அப்படின்னா ட்ரிக்காக நீங்கள் எப்படியெல்லாம் வந்து பேசி சமாளிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட் நம்பர் யாருன்னா பெரிய பெரிய கிரிமினல்ஸோட அக்கௌண்ட் நம்பருக்கு தான் உங்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாங்க மணியை. அவங்க யார் என்னன்னே தெரியாமல் சின்னதாக ஒரு கமிஷனுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவீங்க. சைபர் கிரிமினல்ஸ் வந்து பணத்தை திருடுவாங்க, அந்த திருடின பணத்தை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி அதை கிரிமினல்ஸோட அக்கௌண்ட்டுக்கு மாற்ற சொல்லுவாங்க. உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் அக்கௌண்ட் நம்பரெல்லாம் வந்து எப்படி அவங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா அதை விற்கிறதுக்கே வந்து ஒரு தனி குழு வந்து இருக்கான். இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் நம்பரு பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே காசுக்காக வந்து நிறைய கும்பல் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மூலமாக தான் உங்கள் அக்கௌண்ட் நம்பரெல்லாம் வந்து அவங்க கைக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் இப்படி. இன்னொரு மெத்தட் வந்து திடீர்னு ரோட்டில் உங்களை மீட் பண்ணி ஒரு சின்ன எமர்ஜென்சி, நான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கவா, ஒரு பெரிய ஒரு காசு டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் வெளியே இருக்கும்போது யாராவது வந்து மீட் பண்ணி அப்படி பேசுவாங்க. உடனே அவங்க பேசுகிறத நம்பி அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா அப்பவும் இதே மாதிரி தான் வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. இவ்வளோ அமௌண்ட்டை வந்து வேறு அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணணும், அதுக்கு உங்களுக்கு ஒரு 5% வந்து கமிஷனும் கொடுத்துட்றேன், நீங்கள் அனுப்பி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களை நேரடியாக பேசி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி சின்னதாக வந்து ஒரு ஆசை காமிச்சு உங்க அக்கௌண்ட் மூலமா அவங்க வேற ஒருத்தருக்கு அந்த காசை அனுப்பிச்சிடுவாங்க. இப்படி தான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் இந்த ஒரு மணி மியூல் அப்படிங்கிறது மூலமா வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒருவேளை நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு காசு அனுப்புறீங்க இல்லையா, அந்த கிரிமினல் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களை தான் வந்து போலீஸ் பிடிப்பாங்க. ஏன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து தான் அந்த காசு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி மணி மியூல் அப்படின்ற ஆபரேஷன் பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. நிறைய அப்பாவி மக்கள் வந்து மாட்டியிருக்காங்க. சென்னையில போலீசார் வந்து ஒரு அதிரடியான ஒரு ஆக்ஷன்ல ஈடுபட்டிருக்காங்க. மணி மியூல்ல ஈடுபட்ட 80 பேரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த மணி மியூல் அப்படிங்கிற பெரிய நெட்வொர்க்கை டார்கெட் பண்ணி போலீஸார் வந்து ரைடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்ததாக அருப்புக்கோட்டையில் இருக்கிற வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. அந்த போஸ்டரில் மக்கள் யாருமே லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்க, பணம் கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காங்க. அரசு நிர்ணயம் பண்ண அந்த காசை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும், அதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ₹1 கூட பே பண்ணாதீங்க. அப்படி யாராவது அந்த அதிகாரி உங்ககிட்ட காசு வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் பேரை யூஸ் பண்ணி உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டாலோ கொடுக்காதீங்க, உடனடியாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. அது மிகப்பெரிய லெவல்ல எல்லாரும் வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அருப்புக்கோட்டையில் இருக்கிற வட்டாட்சியர் அலுவலகத்தில் மட்டும் இல்லாம எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் இப்படி ஒரு நோட்டீஸ் ஒட்டினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா நடிகர் சங்க கட்டடம் கூடிய சீக்கிரம் வந்து அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு ஓபன் பண்ண போறாங்க. இதை பத்தி ஆக்டர் விஷால் அவர்கள் வந்து என்ன பேசினாரு அப்படின்னா, நம்ம விஜயண்ணா வந்து தமிழ் சினிமாக்கு மட்டும் இல்லாம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. இந்த நடிகர் சங்க கட்டடம் கட்டுவதற்கும் அவர் பல கோடி வந்து டொனேஷன் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் சிஎம்மா இருக்காரு. இந்த பில்டிங்கை ஓபன் பண்றதுக்கு ஒரு கரெக்டான நபர் அப்படின்னா அது நம்ம விஜய் அண்ணா தான். இப்போ அவர் சிஎம்மாவும் இருக்காரு. அதனால நம்ம தமிழ் சினிமாவோட பல வருஷ கனவு அந்த நடிகர் சங்க பில்டிங்கை ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறதான். அது நம்ம தமிழ் சினிமால ஒரு முன்னணி நடிகராக இருந்த இப்போ சிஎம்மா இருக்கிற நம்ம விஜய் அண்ணா ஓபன் பண்ணாரு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக விஜய் அண்ணாட்ட வந்து நாங்கள் டேட்ஸ் கேட்டிருக்கோம். அதையும் தாண்டி இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், அந்த பில்டிங்க்கு சி ஜோசப் விஜய் அப்படின்னு பெயரும் அவங்க வைக்க போறாங்க அப்படிங்கிறத வந்து விஷால் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு.
அடுத்ததா இன்னைக்கு அசெம்பிளியில் கேள்வி பதிலுக்கான செக்ஷன். நீங்கள் நிறைய இந்த சோசியல் மீடியாவில் இந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஈக்குவல் டஃப் நம்ம டிவிக்கில் இருக்கிற எல்லாருமே வந்து கொடுத்தாங்க. காவேரி பிரச்சனை விஷயமா கர்நாடகா சிஎம் மீட் பண்ணுறதுக்காக விஜய் அண்ணா பெங்களூர் போகிறதா வந்து இருந்தார் இல்லையா, அதுக்கு ஒரு ரிப்ளையும் விஜய் அண்ணா கொடுத்தாரு. பெங்களூர் போகலாம், கர்நாடகா சிஎம் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு நான் தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். நிறைய பேர் சோசியல் மீடியாவில் நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க. இவர் கர்நாடகா போய் காவேரி பிரச்சனையை முடிச்சு வச்சிருவாரா, தண்ணியோட வந்துருவாரா, காவேரியில் அவங்க தண்ணீர் திறந்து விடலை அப்படின்னா அது அவருக்கு தானே அவமானம் அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய பேர் விமர்சனம் செஞ்சாங்க. ஆனால் நம்ம தமிழ் மக்களுக்காக கர்நாடகா போய் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விஜய் அண்ணா வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று பேசினாரு. மக்கள் மனசுல பெரிய ஒரு வரவேற்பு அந்த ஸ்பீச்சுக்கு இருக்கு. இந்த மாதிரி நிறைய இன்னைக்கு கேள்வி பதில் செக்ஷன் எல்லாம் வந்து நடந்துச்சு. நான் நினைச்சேன் எப்பவும் போல ராஜ்மோகன், ஆதவர்ஜனா இவங்கெல்லாம் இருந்தா வந்து எழுந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு லிஸ்ட்லயே இல்லாதவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் எழுந்து பயங்கரமா பேசினாங்க. ஆனந்த் சாரா இருக்கட்டும், மரியம் வில்சன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே எழுந்து ஒரு ஃபயரான ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. ஓவராலா இன்னைக்கு இதுதான் நடந்துச்சு. இதுல உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டே டு டே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா விஜய் வசந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க.